இந்த ரீல் சுத்துற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அவளை தூக்குனதுக்கு அப்புறம் அப்படியே பேனு உள்ளே மறந்து பாத்துட்டு இருந்த. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏன் அவ என்ன விட அழகா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. பின்ன வேற எப்படி சொல்லுவேன்? அவளும் திரும்பி திரும்பி பாத்துட்டு போறா. பிளாக் காஃபி, உண்மையை சொல்லு, யார் அவ? ரொம்ப பழக்கமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவளை பார்த்தேன். அவ முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள இப்படி கேக்குறியே சாம்? நான் நம்ப மாட்டேன். உன் மேல ப்ராமிஸா? சரி, என் மேல ப்ராமிஸா? சரி சரி, நம்பிட்டேன். அமெரிக்காவுல இல்ல, அண்டார்டிகாவுல பிறந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க போல. ஹலோ பிளாக் காஃபி, என்ன மறுபடியும் அந்த பொண்ணு கூட ட்ரீமா? ஐயோ, ஆளை விடுமா தாயே. நான் ஒண்ணுமே யோசிக்கல. உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்றேன். ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டாம். ஏய், நீ தானே கேட்ட சாம். எனக்கு குச்சி ஐஸ் தான் வேணும். குச்சி ஐஸா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ராமிஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்ன அவுட்டிங் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன ஏமாத்த கூடாது. நான் கேட்டதை வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். சரி, நீ இங்கே இரு, நான் வாங்கிட்டு வரேன். நானும் வரேன். வெளியில தான் வித்துட்டு இருப்பான், நான் போய் வாங்கிட்டு வரேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பிளாக் காஃபி? நான் சும்மா டீஸ் பண்ணேன். கொஞ்சம் மிரட்டினால இப்படி பயப்படுற? இரு இரு, மேரேஜுக்கு அப்புறம் இருக்கு. என்னம்மா, டின்னருக்கு சொல்லிட்டியா? எப்ப கொண்டு வருவாங்க? என்னம்மா சூர்யா? Mom, keep quiet. என்னாச்சு இவளுக்கு? ரொம்ப திங்க் பண்றா. சாரிங்க. சார், என்னாச்சு உனக்கு? Are you okay? I'm not okay, Mom. அந்த சூரிய வம்சத்தோட வாரிசு என் ஃப்ரெண்டோட பையன் எப்படி இருப்பா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தால. இந்த போட்டோ பாரு, பாக்கிறதுக்கு நல்லா மேன்லியா இருக்கான். நான் பிரிண்ட் எடுத்து பேக்ல தான் வச்சிருந்த போல இருக்க. அது தெரியாம தேடிக்கிட்டே இருந்தேன், கிடைச்சிருச்சு. பார்த்துட்டு உன் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு. Mom, I don't want to see any photos, Mom. என்ன சாம், நீ போட்டோவை பார்க்காமலே வெடுக்குன்னு தூக்கி போடுற? Mom, இவன் அவ்வளவு பெரிய அழகனா? அப்படி சொல்லல, ஆனா பார்த்து டிசைட் பண்ணலாம்ல. ஓகேமா. என்ன? யாருமா இவ? என் ஃப்ரெண்டோட சன், சூர்யா வம்ச குடும்பத்தோட வாரிசு. உனக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள சூர்யா. Thank you, Mom. Thank you so much. ஏய், என்னாச்சு சார்? நான் இவன மாதிரி ஒருத்தனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவனே நீ எனக்கு பார்த்திருக்கேன்னா I'm so lucky, Mom. மா, நான் இப்பதான் இவனை கீழே பார்த்தேன். இருங்க Mom, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். Mom, அவன் நேம் என்ன சொன்ன? சூர்யா. சூர்யா, நைஸ் நேம். சூர்யா சாமான்யா. நான் பேசி என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சா அது தானே அமைஞ்சிருச்சு. Thank God.
ஏய், யாரோட போட்டோடி இப்படி பார்த்துட்டு இருக்க? யாருன்னு தெரியுதா? ஏய், இவன் நம்ம காலேஜ் சூப்பர் சீனியர் சூர்யா தானே? ஆமாண்டி. அப்போ காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் இவன் மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு. ஏன், எனக்கு கூட இவன் மேல க்ரஷ் இருந்துச்சு. ஏய், நான் கூட அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்டி. ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல. ஆமா, அவன் போட்டோ எங்க எப்படி வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியலடி. ஆனா இது என்ன தேடி வந்திருக்குன்னா கண்டிப்பா அவன் எனக்கு கிடைப்பான்னு என் உள்மனசு சொல்லுதுடி. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத. வேண்டப்பட்டவங்க யாராச்சும் மிஸ் பண்ணிருக்க போறாங்கடி. யார் மிஸ் பண்றாங்க இல்ல மிஸ் பண்ண போறாங்கன்னு அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லடி. ஆனா இந்த டைம் நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். ஸ்டில் ஐ லவ் சூர்யா. அந்த போட்டோ கூட நான் ஏன் இந்த போட்டோவை உங்களுக்கு தரணும்? இது என்னோட லவர் போட்டோ. அது ஏன் உட்பியோட போட்டோ. மரியாதையா கொடுத்துரு. போட்டோவை கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ சொல்லு? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? ஏய், குடடி குடடி. ஒழுங்கா போட்டோவை விட்டு சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, மரியாதையா கொடுத்துறேன்னு. கேட்கலன்னா இப்படிதான். ஹலோ, நீங்க பாட்டுக்கு உன் மூஞ்சில சூப்பை ஊத்திட்டு போறீங்க. சாரி கேளுங்க. தப்பு அவங்க மேல. என் ஃபியூச்சர் ஹப்பி போட்டோவை வச்சுட்டு தரமாட்டேன்னு சொன்னா. அந்த கோவத்துல ஊத்திட்டேன். கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணுங்கிற நாகரிகம் கூட தெரியாம இருக்கீங்க. உனக்கு இருக்கா? ஆமா, எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை. நடுவுல நீ யாரு? உன் வேலை என்னவோ அதை பாத்துட்டு போ. நானும் பாத்துட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. மரியாதையா இப்ப சாரி கேளுங்க. ஹே, கேட்க முடியாது. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவியா? சாரி கேட்காம உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். முடிஞ்ச தடுத்து பாரு. யாரு கைய யாரு பிடிக்கிறது? உன்ன என்னடி கை ஓங்குற? அப்புறம் அவ்வளவுதான். ஏய், ஒழுங்கு மரியாதையா போயிடு. இல்லன்னா சூப்பா உன் மூஞ்சிலேயே ஊத்திடுவேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோம். ப்ளீஸ் சாம், அதெல்லாம் யோசிக்காத. நீ குச்சியஸ் தானே கேட்ட, நான் வாங்கி தரேன். நீ கார்லயே வெயிட் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன். ஓகே பேபி. பிளாக் காஃபில இருந்து பேபியா? அது அப்படிதான். ஆனா அப்பப்ப மாறும். மாறுமா? ஆமா, அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரிதான். நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் குச்சியஸ் வாங்கிட்டு வரேன். ம். அண்ணா, இங்க குச்சியஸ் வித்துட்டு இருப்பாரு, அவர் வீடு எங்க? அவர் வீடா? இதே ரூட்ல நேரா போனா லெஃப்ட் திரும்பினா ஒரு சந்து முட்டும், அங்க இருக்கு சார் அவர் வீடு. அவ்வளவுதான் சார். தேங்க்ஸ். இங்கே வந்துடுறேன். இந்த சந்துக்குள்ள தானே வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணா, 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 அண்ணா,
எங்க திருடுங்க திருடுங்க வாங்க எல்லாரும் வாங்க திருடுங்க வாங்க வெளிய தள்ளு அவனை திருடல விடுங்க அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்கண்ணே நான் திருட இல்லண்ணே ப்ளீஸ்ண்ணே ஏண்டா திருட வந்துட்டு திருட இல்லங்கற அண்ணா நான் திருட இல்ல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க பணக்கார வீடா பார்த்து திருட வேண்டியதானயா திருடுறதுக்கு எங்க வீடா கிடைச்சது ஏய் நீ சொல்றா முதல்ல விடுங்கண்ணே ப்ளீஸ் திருட இல்ல என்ன நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்கண்ணே கொஞ்சம் கேளுங்கண்ணே அண்ணா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா நீ ஐயோ அண்ணா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இவனை கம்பத்துல கட்டுக்கடா சரி கட்டறேன் டேய் அண்ணா கொண்டு ப்ளீஸ் போடா அண்ணே ஒரு நிமிஷம். ஐயோ அண்ணா அவர் யார் தெரியுமா? சூரியவம்ச குடும்பத்து பையன். ஆமா அன்னபூர்ணி அம்மாவோட பேரன். ஆமாண்ணா. நீங்க ஏன் தம்பி நடுராத்திரியில வீட்டுக்கு வந்தீங்க? அக்கா அதுக்கு நான் தான் காரணம். ஆமாக்கா எங்க 2 பேருக்கும் இன்னைக்குதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. நிச்சயம் முடிஞ்சதும் வெளியில போலான்னு வந்தோம். நான் குச்சி ஐஸ் கேட்டேன், அதான் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தாரு. எங்க தேடியும் ஐஸ் கிடைக்கல. அதான் எனக்கு தெரிஞ்ச இடம் ஒண்ணு இருக்கு, அவங்க வச்சிருப்பாங்க, நான் வாங்கி கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்தேன். இந்த குச்சி ஐஸ்க்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க தம்பி? நீங்க இவ்வளவு பெரிய இடம் தம்பி, நீங்க கேட்டிருந்தா உங்க வீட்லயே கொண்டு வந்து கொடுத்திருப்போமே. நீங்க சொல்றது சரிதானே, கேட்டிருந்தா ஈஸியா கொண்டு வந்து கொடுத்திருப்பீங்க. ஆனா நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா வாங்கி கொடுக்கலன்னா எப்படின்னு, அதான் நானே உங்க வீடு தேடி வந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கற புருஷன் கிடைக்கிறது அபூர்வம். நீ கொடுத்து வச்சவ. தம்பி நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை இதே மாதிரி பாத்துக்கணும். அவங்க உன்னை அடிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. நான் என்ன கேட்டாலும் செய்வியா பேபி? கண்டிப்பா செய்வேன். அந்த அக்கா சொன்ன மாதிரி என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா? வாங்கி தருவேன். நீ என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆனா நீ தான் நான் என்ன கேட்டாலும் பண்ண மாட்டேங்கிற. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு பேபி. பேச்சுதான் சக்கரை கட்டி, ஆனா காரியத்துல ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொல்றேன்னு புரியலையே. அமெரிக்கா ஸ்டைல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு, ஆனா நான் கேட்ட கிஸ் மட்டும் கிடைக்கவே இல்லை. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். வேற ஒண்ணு பண்ண போறேன். என்ன பண்ண போற? ஆசைதான். இந்தியால மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெருப்ப சுத்தி 7 ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி மேரேஜ்க்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராமிஸா நான் உனக்கு பண்ணி தரேன். இப்போ நான் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். நானும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பிரிய மாட்டேன். குல்பி
குல்வி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ம். நம்ம சூர்யாவுக்கும் சாமுக்கும் நல்ல ஜோடி பொருத்தம். என்ன அத்தை தான் இல்ல, அவங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் நாளே குறிச்சு கொடுத்தாங்க. யார் கண்டா இப்படி எல்லாம் நடக்கும்னு. எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். இந்த ராஜியும் சந்திரவும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. ஆனா அப்படி இருந்தும் இந்த சந்திரு கடைசி நிமிஷத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டான் பாருங்களேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு அவங்க அம்மா புத்தி எல்லாம் இல்ல. அவனே சாம் கைய பிடிச்சு சூர்யா கூட சேர்த்து வச்சுட்டான் பாத்தீங்களா? நம்ம பையனுக்கு அதிர்ஷ்ட ஜாதகம். அதனால தானே நான் நீனு போட்டி போட்டு எல்லாரும் பொண்ணு கொடுக்க வந்தாங்க. ஆனா நான் ஆசைப்பட்டபடியே நம்ம சூர்யாவுக்கு அமெரிக்கால இருந்து பொண்ணு வந்துட்டான். எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். என்னங்க நீங்க? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே ஜெயந்தி. என்னம்மா புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு கருத்து வேற கேட்டுட்டு இருக்க? சரி சரி, சாமோட அப்பா அம்மாவுக்கு இப்பவாவது விஷயத்த சொல்லணும். போனை போடுங்க. ஏமா அவங்களுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியாச்சு, லைன் கிடைக்கல. நான் என்ன பண்றது சொல்லு. இந்த போன் வேற. இவன் நெஜத்தை சொல்றானா பொய் சொல்றானான்னு தெரியலையே. அவங்க மட்டும் போனை எடுத்திருந்தாங்க, இந்த முட்டாப்பைய குட்டு உடைஞ்சது இல்லாம ஏன் குட்டு சேர்ந்துல உடைஞ்சிருக்கும். சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன். நீ எனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாயா. தேவரஞ்சி வச்சிருப்பாளே. நீ யார் கூட சின்ன மருமகளே, இப்போதைக்கு அந்த 2 பிசாசங்களையும் சமாளிக்கிறதுக்கு இந்த பணம் போதும். என்னாச்சு? தெரியல, பாக்குறேன் சாம். ஆல்ரெடி 2-3 தடவை இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதே மாதிரி தானே இந்த தடவையும்? நிஜமாவே வண்டியில ஏதோ ஃபால்ட். கிளைமேட் சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு வாக் போலாமா? போலாம். நைட் டைம் மேல ஒரு நிலா, பக்கத்துல ஒரு நிலா, நல்லாதான் இருக்கும். ஒரே பொயட்ரியா இருக்கு. நான் போய் கீ எடுத்துட்டு வரேன்.